அன்பர்களே, அமெரிக்காவுக்கு எப்போதும் வடகொரியா மீது ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது அவர்களுக்கான ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அது இராணுவ ரீதியாக விதவிதமான கண்டுபிடிப்புகளை அது கண்டுபிடித்த வண்ணமே இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், உலக சண்டை என்று ஒன்று வருகின்ற போது மிக கூடுதலாக இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை மிசைல் மூலம்தான் மிகப்பெரிய தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக. அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது வடகொரியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை முழு அமெரிக்க நகரங்களையும் தாக்கும் திறன் கொண்டது. வடகொரியாவின் ஹாங்ஷாங் 20 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை நாட்டின் அணுசக்தியில் ஒரு முழு எழுச்சியை குறிக்கிறது. இது முழுக்க அமெரிக்க நிலப்பரப்பையும் தாக்கும் மற்றும் உலகளாவிய மூலோபாய சமநிலையை மாற்றும் திறம் கொண்டவை என்று சொல்லப்படுகிறது. பியோங்யாங்கில் உள்ள கிம் உல் சுங், அதாவது வடகொரியாவின் ஒரு மிகப்பெரிய சதுக்கம், கிம் உல் சுங் சதுக்கம் சமீபத்திய தசாப்தங்களில் மிகவும் வரலாற்று மற்றும் செல்வாக்கு மிக்க இராணுவ சக்தியின் காட்சிகளில் ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக வடகொரியா நேற்று நாட்டின் வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வெளியிட்டது. இது அரசு ஊடகங்களால் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மூலோபாய அணு ஆயுதம் என்று விவரிக்கப்படும் ஹாங்ஷாங் 20 ஆகும். இந்த ஏவுகணை அறிமுகம் பியாங்யாங்கின் இராணுவ ஆயுத களஞ்சியத்தில் ஒரு புதிய ஆயுதத்தை சேர்ப்பது மட்டுமல்லாமல் வடகொரியாவின் அணுசக்தி தடுப்பு திறன்களில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறிக்கிறது. இது கிழக்காசியாவிற்கு அப்பால் அமெரிக்காவின் மைய பகுதி வரை அதன் இராணுவ சக்தியை விரிவுபடுத்துகிறது. அதாவது வடகொரியா அமெரிக்காவால் பொருளாதார தடைக்குள் உட்பட்ட நாடாக இருந்தாலும் கூட அது தனது இராணுவ சக்தியை விரிவுபடுத்துகின்றது. இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் மிக்க ஈரானை போன்று 15,000 கிலோமீட்டருக்கும் அதிகபட்ச வரம்பை கொண்ட ஹாங்ஷாங் 20 நியூயார்க்கில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை ஒவ்வொரு முக்கிய அமெரிக்க நகரத்தையும் ஒரு சாத்தியமான இலக்காக மாற்றக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மத்தியில் மதிப்பிடப்படுகின்றது. இந்த புதிய திறன் வடகொரியாவின் அணுசக்தி மூலோபாய நிலையை வெறும் பிராந்திய தடுப்பு சக்தியிலிருந்து உலகளாவிய தடுப்பு சக்தியாக திறம்பட மாற்றுகிறது. இது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய அணு ஆயுத கட்டுப்பாட்டு முயற்சிகளின் எதிர்காலத்திற்கு முக்கிய தாக்கங்களை கொண்ட ஒரு வளர்ச்சியாகும். கொரிய தீபகத்தில் அமெரிக்க மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல் குழுக்கள் பிராந்தியத்தில் இருப்பதால் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹாங்ஷாங் 20 அறிமுகம் உலகிற்கு ஒரு மூலோபாய செய்தியாக கவனமாக கணக்கிடப்பட்ட அரசியல் நடவடிக்கையாகும் என்றும் தாய் கப்பலின் மாதிரி என்றும் ஒரு கதையும் பரப்பப்படுகின்றது. அதாவது உலக வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் ஒரு தூக்கத்தை கெடுத்திருக்கின்ற அச்சமிக்க ஒரு ஏவுகணையை கிம் ஜாங் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்க சக்தி கணிப்புகளை எதிர்கொள்ளும் திறனை நிரூபிக்க குறிப்பாக வாஷிங்டன் கேம்ப் டேவிட் கட்டமைப்பின் கீழ் சியோல் மற்றும் டோக்கியோவுடன் முத்தரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த நிலையில் பியாங்யாங் இந்த வெளிப்படுத்தலை ஏவுவதற்கான நேரத்தை வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்ததாகவும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு கதை பரவி இருக்கின்றது. தொழில்நுட்ப பகுப்பாய்வின் அடிப்படையில் ஹாங்ஷாங் 20 இன் சுமை திறன் 80 முதல் 100 டன்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பல சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய மறு நடவடிக்கை வாகனங்கள் அல்லது ஒரு பெரிய வெப்ப அணு ஆயுதத்தை சுமந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இது வடகொரியாவின் தடுப்பு திறன்களை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற உலகின் முக்கிய சக்திகளுக்கு இணையாக வைக்கிறது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் வரிசையில் வடகொரியா தன்னையும் நிலைநிறுத்தி இருக்கின்றது என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மாஸ்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் பிளான்ட் லேப்ஸ் போன்ற வணிக நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் 2023 முதல் பியாங்யாங் மற்றும்
ஷாகாங் பிராந்தியத்தில் வடகொரியாவின் பாதுகாப்பு தொழில் வசதிகள் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்துக்கு உட்பட்டுள்ளன என்பதை காட்டுகின்றது. இது திட எரிபொருள் உற்பத்தி மற்றும் மறு நடவடிக்கை வாகனங்களுக்கான வெப்ப கவச சோதனை வசதிகளில் தொடர்ச்சியான முதலீட்டை குறிக்கிறது. ஹாவ்சாங் 20 தோற்றத்துடன் வடகொரியாவை இனி ஒரு பிராந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருத முடியாது என்று ராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது இப்போது சர்வதேச அணுசக்தி சமநிலையை மாற்றும் திறன் கொண்ட உலகளாவிய மூலோபாய நடிகராக மாறியுள்ளது. இது உலகின் முக்கிய சக்திகள் அந்தந்த தடுப்பு கோட்பாடுகள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்புகளை மறு மதிப்பீடு செய்ய கட்டாயப்படுத்துகிறது. உலகளாவிய தனிமைப்படுத்தலுக்கு மத்தியில் கிம் ஜாங் உன்னின் அதிகார ஆர்ப்பாட்டம் தான் இதென்றும் மறுபுறத்தில் சொல்லப்படுகின்றது. அவரது மகள் யார்? கிம் ஜாங் உன் மகள் கிம் ஜூ ஏ உடன் மூத்த ராணுவ தளபதிகளால் சூழப்பட்ட கிம் ஜாங் உன் சர்வதேச தடைகள் மற்றும் அதிகரித்து வரும் இறுக்கமான ராஜதந்திர தனிமைப்படுத்தலின் அழுத்தத்திற்கு அடிபணியாது என்ற தனது நாட்டின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த ராணுவ அணிவகுப்பை பயன்படுத்தி இருக்கின்றார். அவரது தலைமைத்துவத்துக்கு பிற்பாடு, அதாவது கிம் ஜாங் உன்னின் தலைமைத்துவத்துக்கு பிற்பாடு அவரது மகளை நிலைநிறுத்துகிறார் என்று சர்வதேச அலையில் சொல்லப்படுது இல்லையா? அது உண்மை என்றுதான் நேற்று அது காட்டப்பட்டது. கிம் ஜூ ஏ உடன், அது யாரு? அவருடைய மகள். கொரிய மக்கள் தங்கள் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கான அனைத்து அச்சுறுத்தல்களையும் அழித்து விடுவார்கள் என்று கிம் சபதம் செய்தார். சீனா, ரஷ்யா மற்றும் வியட்நாம் தலைவர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் கிம் இல் சுங் சதுக்கத்தில் தெருவிளக்குகளில் ஒளிரும் மக்கள் கடலை கடந்து ஹாவ்சாங் 20 சறுக்கி சென்றது. சீன பிரதமர் லீ கியாங், ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி மெட்வெடேவ் மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் போன்ற மூத்த நபர்களின் இருப்பு தற்போது ஆசியாவில் மூலோபாய பாதுகாப்பு நிலப்பரப்பை மாற்றும் புவிசார் அரசியல் மறுசீரமைப்பை நிரூபித்திருக்கின்றது. உக்ரைனில் நடந்து வரும் மோதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் பதட்டமான அமெரிக்க சீன மூலோபாய போட்டியின் மத்தியில் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு மத்தியில் நெருக்கமாகி வரும் பியாங்யாங், பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோ இடையே முத்தரப்பு உறவுகள் வலுப்படுத்துவதற்கான தெளிவான சம்தியாகும் என்றும் பார்க்கப்படுகின்றது. அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகளை பெறுவதற்கான வடகொரியாவின் முயற்சிகள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்பு தொடங்கின. இது ஜூச்சே அல்லது தன்னம்பிக்கை என்ற சித்தாந்தத்தை மையமாக கொண்டது மற்றும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ஆழமான அச்சுறுத்தலால் இயக்கப்படுகிறது. 1980களில் இஸ்கட்பி ஏவுகணை பயன்படுத்துவதிலிருந்து தேபராங் தொடர் மற்றும் நவீன ஸ்வாங்ஸ்வாங் ஏவுகணை குடும்பம் வரை பியாங்யாங்கின் ஏவுகணை தொழில்நுட்பம் பரிணாமம் ஒரு தந்திரோபாய தடுப்பானில் இருந்து உலகளாவிய மூலோபாய தடுப்பானாக நாட்டின் மாற்றத்தை பிரதிபலிக்கின்றது. 2011 முதல் கிம் ஜாங் உன்னின் தலைமையின் கீழ் வடகொரியாவின் ஏவுகணை திட்டம் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. தொழில்நுட்ப பன்முகத்தன்மை, அதிகரித்த இயக்கம் மற்றும் அதிக செயல்பாட்டு ஆயுள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட ஹாவ்சாங் 17 ஏவுகணை அதன் வழக்கத்திற்கு மாறாக பெரிய அளவு மற்றும் 15,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தத்துவார்த்த வரம்பை கொண்டு உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது அமெரிக்க மினிட்மேன் 3 மற்றும் ரஷ்ய RS-24 யாஸ் ஏவுகணைகள் திறன்களை பெருத்துகிறது. ஆக அமெரிக்காவையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அமெரிக்காட மினிட்மேன் 3, ரஷ்ய RS-24 யாஸ் அவைகளையும் தாண்டி அதை வரம்பரத்திருக்கின்றது. பின்னர் 2023 ஆண்டில் திட எரிபொருளால் இயங்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஹாவ்சாங் 18 தோன்றியது. அதாவது ஏற்கனவே ஆல்ரெடி ஹாவ்சாங் 18 வடகொரியா தயாரித்த பிற்பாடுதான் இந்த ஹாவ்சாங் 20 அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இது வடகொரியாவின் திரவ எரிபொருள் இருந்து திட எரிபொருளால் இயங்கும் அமைப்புகளுக்கு மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. இந்த பாலிஸ்டிக் மிசைல் இது விரைவான ஏவுதல்களை அனுமதித்தது மற்றும் முன்கூட்டிய தாக்குதலுக்கு பாதிப்பை குறைத்தது. இப்போது ஹாவ்சாங் 20 என்பது அந்த தசாப்த கால தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டமாகும். இது தடுப்புக்காக மட்டுமல்ல, உலகின் பெரும் சக்திகளுடன் மூலோபாய சமநிலையை அடைவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆயுதம்.
முதல் பார்வை ஹவுஸ்டாங் 20 ஹவுஸ்டாங் 17 போலவே தோன்றுகிறது. ஆனால் நெருக்கமான ஆய்வு உள்ளே மிகவும் தீவிரமான புதிய வடிவமைப்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. 15,000 கிலோமீட்டர் மதிப்பிடப்பட்ட செயல்பாடு வரம்பை கொண்ட இந்த ஏவுகணை அதன் முன்னோடியின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் தாக்கும் திறனை விஞ்சி சீனாவின் DF-41 கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் திறன் அளவை நெருங்குகிறது. அதன் திட எரிபொருள் உந்து விசை அமைப்பு 200 டன் வரை உந்துதலை உற்பத்தி செய்கிறது. இது ஹவுஸ்டாங் 18 விட சுமார் 40% அதிகமாகும். இதனால் இயக்கம் அதிகரிக்கிறது, ஏவுதல் தயாரிப்பு நேரத்தை குறைக்கிறது மற்றும் உண்மையான போர் சூழ்நிலைகளில் உயிர் வாழும் திறனை அதிகரிக்கிறது. 11 அச்சுக்களை கொண்டதாக நம்பப்படும் பெரிய சக்கர மொபைல் லான்ச்சர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் கலக்கல் பயன்படுத்துவது வடகொரியாவின் வரிசைப்படுத்தல் மற்றும் உருமறைப்பு உத்திகளை எடுத்து காட்டுகிறது. இது அமெரிக்க மற்றும் தென்கொரிய படைகளால் கண்காணிப்பு மற்றும் இலக்கு வைப்பதை மேலும் கடினமாக்குகிறது. பியாங்யாங் இன்னும் எந்த முழு ஏவுதல் சோதனைகளை முறைப்படுத்தவில்லை என்றாலும் அணிவகுப்பு தயாரிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஒரு பெரிய டெல் இன் பயன்பாட்டையும் அதிக சுமைகளை சுமந்து செல்ல சேஸ் கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களையும் காட்டுகின்றன. இது போர் முனை திறனில் அதிகரிப்பை குறிக்கிறது. ஏவுகணை MRDV மல்டிபிள் இண்டிபெண்டன்சி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இது பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்க பல போர் முனைகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது. இது தாட் ஏஜிஸ் மற்றும் கிரவுண்ட் பேஸ் மிட்கோஸ் டிஃபென்ஸ் GMT போன்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாகும். அப்ப ஆக இஸ்ரேலில் தாட்டெல்லாம் அடிச்சு பிடிச்சு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஹவுஸ்டாங் 20 வந்திருக்கின்றது. இந்த ஒப்பீடு வடகொரியாவின் தொழில்நுட்ப உறுதியையும் மூலோபாய அபிலாசைகளையும் உள்ளடக்கி உள்ளது. ஹவுஸ்டாங் 20 இனி உள்ளூர் பெருமையின் சின்னமாக இல்லை, மாறாக ஒப்பிடக்கூடிய உலகளாவிய அணுசக்தியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற பியாங்யாங்கின் உறுதிப்பாடு மற்றும் விருப்பத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. ஆக ஹவுஸ்டாங் 20 என்பது வெறும் ஏவுகணை அல்ல, ஆனால் அது இப்போது உலகின் முக்கிய அணுசக்தி சக்திகளுடன் இணையாக உள்ளது என்ற வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகும். அப்ப ஆக பாருங்கள், ஒரு உலக சண்டை கொண்டு வருகின்ற போது அல்லது இன்னும் ஒரு வடகொரியா மீது அமெரிக்கா ஏதாவது ஒரு தாக்குதல்களை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானால் உடனடியாக கொரியா தன்னுடைய ஹவுஸ்டாங் 20 அமெரிக்காவில் கொண்டு கொட்டி விட்டுருவான். அப்புறம் என்ன, அதாவது வல்லவனுக்கு வல்லவன் உலகில் ஒருத்தன் இருப்பான் இல்லை. அமெரிக்காவை ஆட்டம் காண்பதற்காக, அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுப்பதற்காக கிம் ஜாங் உன் எப்போதும் தயாராக இருக்கின்றார். அதன் பிற்பாடு அவருடைய மகளும் வந்து பயங்காட்ட போகுது. அது ஒரு சின்ன குட்டிப்பா, அதுவும் வந்து ஆக ஒரு அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அதுவும் வந்து விட்டு சொல்லலாம். ஆக அடுத்து நாம் நாளை ஈரானின் இன்னும் ஒரு தொழில்நுட்ப திறனை நாம் நாளைக்கு உங்களுக்கு அறிமுகமாக்க போகின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.